ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்குறோம். டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி, டிவைன் மஸ்குலின் எனர்ஜி. ஓகேவா? டாபிக் உங்கள் நபர் டிவைன் ஃபெமினைனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த ரீடிங் உங்களுக்கானது. இந்த ரீடிங் வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தர சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸில் எடுக்கிறோம். யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னா இது உங்களுக்கானது. ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க. அவர் நம்பர் 44455. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப உங்கள் நபரால் வலி வேதனையை அனுபவித்து பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலி வேதனையை உங்கள் நபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ வந்து பார்க்குறது டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி எடுக்கிறோம். இப்போ பார்க்குறது ஃபெமினைன் எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அண்ட் லுக்கிங் அண்ட் டாக்கிங் டு யூ இஸ் த கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் மீ. இப்போது லவ் பாண்டிங்கில் இருக்கீங்க சில பேர். இந்த எனர்ஜியில் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி பார்க்குறீங்கன்னா உங்களோட நபர் உங்களோட இருக்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த டே, அதாவது உங்களோட பேசுகிறது, உங்களை பார்க்குறது, பேசுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிறைவாக இருக்குது. ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ளஷராக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? உங்கள் நபருக்கும் 2 பேருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா there is something that connect us all the time, வைப்ரேஷன். சில நேரங்கள் நீங்கள் ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நபர் கொஞ்சம் அப்ராடில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட அந்த எனர்ஜி வந்து அடிக்கடி உங்களை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அந்த சோலோட கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. சில பேர் பிரிஞ்சு இருக்கலாம், அதாவது நோ கான்டாக்டில் போயிருந்தா கூட அடிக்கடி அவங்களோட டச்சப் இருக்க மாதிரியே அவங்களோட அந்த 2 பேருமே வேறு வேறு ஒரு இதில் இருப்பீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா ட்வின் ஃப்ளேம் மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வந்து வேலை நிமித்தமாக கூட பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களோட உணர்வுகள் வந்து அடிக்கடி அவங்க உங்களை வந்து நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கும் போது உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகும் டிவைன் ஃபெமினைனுக்கு. ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் அதை உணர்வீங்க. இது ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. டாக்ஸிட்டி. நீங்கள் ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குற ஃபெமினைன் எனர்ஜி, உங்கள் நபர் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக, அதாவது பிளேயிங் கேம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து பண்ணாத அப்படி சொல்லி உள்ளுணர்வாக நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு. உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஒரு டாக்ஸிக் நபர் மாதிரி தெரிகிறாங்க. நீ வந்து என் கூட கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி தெரியுது, என்னை கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தெரியுது. அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஃபெமினைன் எனர்ஜிக்கு அந்த நபரை பற்றி உணர முடியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. சில பேருக்கு உங்கள் நபர் கூட நீங்கள் இந்த பாண்டிங்கில் இருக்கிறது, அது நீங்கள் மேரேஜாக இருக்கலாம், இல்லை லவ் லைஃப்பில் தெரியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்து கொஞ்சம் ஜெல்லஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் உங்ககிட்ட நடக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு ஏதாவது இருந்தால் அது உங்களோடையே சால்வ் பண்ணுங்கள். அது 3ஆம் நபர்கிட்ட கொண்டு போகாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்க. அவங்களால எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கு தர முடியாது. ஓகேவா? அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், இல்லைன்னா வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி.
இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து ஒரு சரியான தருணத்தில் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, இட் இஸ் அ டைம் டு டிசைட் சம்திங் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப். இது வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்காக தெரியுது. மேரேஜ்க்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல நீங்கள் வந்து யோசனையாக இருக்கீங்க. இந்த விஷயங்களை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணி இதை வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்க. சில லவ்வர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை அடுத்த கட்டம் நீங்கள் மேரேஜில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ வந்து டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி பற்றி நம்ம பார்த்தோம், இந்த ரீடிங் பார்க்குறவங்களோடது. இப்போ டிவைன் மாஸ்குலன் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். உங்கள் நபர் கரண்ட் ஃபீலிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? சாம்வெல் ஏஞ்சல் உங்கள் நபர் பற்றி என்ன சொல்கிறாரு? உங்களோட மாஸ்குலன் எனர்ஜி பற்றி அவங்களோட கரண்ட் தாட் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட மாஸ்குலன் எனர்ஜி நீங்கள் வந்து ஃபேக்கான ஒரு உறவு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க. நீ வந்து என்ன ஏமாத்திருக்க, யூ ஆர் நாட் த ஒன் ஐ லவ்ட், யூ ஆர் சேஞ்ச். அதாவது நீங்கள் ஒரு ஃபேக்கான போர்வையில் தான் அவங்கக்கிட்ட பழகிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பழகினா மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு உன்னை சந்திச்சப்போ நான் உன்னை பற்றி என்ன நினச்சனோ அந்த மாதிரி நீங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ வந்து பொய்யா இருக்க, இப்போ என்கிட்ட வந்து ஃபேக்காக நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட மாஸ்குலன் எனர்ஜி நினைக்கிறாங்க. அதாவது உங்களோட மெயில் எனர்ஜி. ஓகேவா? அண்ட் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறதுல உங்கள் நபர் உங்கள் கூட உங்களை டேரெக்டாக வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஜாப் பார்க்கலாம். ஒரு சிலர் அந்த ஆன்லைன்லேயே பேசிக்கிறது, கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் கால், சேட்டு, இந்த மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க நபருக்கு. ஓகேவா? உங்களோட அப்படி பேசுகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வாய்ஸ் வந்து டே நைட்டாக கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கு ஒரு ஜென்ரலான ரீடிங் வருது. உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களோட மஸ்குலன் எனர்ஜிக்கும் அது வருது. அவங்க சைட்லேயும் சில பேர் ஜெல்லஸில் அவங்க கூட இருக்கிறாங்க. நீங்கள் சில பேர் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இதை கொண்டு போகிறீங்களா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சம் இதை வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. உங்களோட எந்த பர்சனலையும் வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி உங்கள் மஸ்குலன் எனர்ஜிக்கும் சொல்கிறாங்க. உங்கள் நபர் உங்களை ரொம்ப வந்து நேசிக்கிறதாகவும், நீங்கள் உங்களோட அந்த எப்படி சொல்கிறதுனா, உங்களோட லுக், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களோட லவ் அஃபேர் எல்லாமே வந்து இந்த அஃபெக்ஷன், இந்த லவ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் மாதிரி. நான் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும், நீ தான் என்னோட சுவாசமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு லவ் இது இருக்குது உங்கள் நபருக்கு. மஸ்குலன் எனர்ஜிக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அந்த மெயில் எனர்ஜி ப்ரெசன்ஸில் எப்படி இருக்காங்கன்னா, என்ன தான் எனக்கும் உனக்கும் சண்டை நடந்தாலும்,
எப்போவுமே 24/7ன்ற மாதிரி எனி டைம் நீ என் ஞாபகத்திலே, என் மைண்ட்லயே தான் இருப்ப. அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது? சண்டை அதாவது இது வந்து ஒரு அடிக்கடி சண்டை வரும். ஆனா சண்டை எவ்வளோ தூரம் வருதோ, அந்த தூரத்துக்கு நீங்க வந்து நெருக்கமா அவங்களோட அவங்க இருக்க மாதிரி, அவங்க வந்து எப்பவுமே என் கூட இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கு. எப்பவுமே அவங்க உங்களோட ஸ்டேபிளா இருக்க மாதிரி திங்க் பண்றாங்க. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மஸ்குலன் எனர்ஜி, அதாவது டிவைன் உங்களோட அந்த நபர் வந்து ஸ்பையிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. உங்களை தனிப்பட்ட வகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி இப்போ ஐ திங்க் சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கலாம். திரும்ப அவங்க வந்து ரீயூனியன் பண்ணலான்னு கூட நினைக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து மைண்டில் நீங்கள் வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் நபர் வந்து சில ஸ்பையிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்காணிக்கிறாங்க. உங்களை பற்றின விஷயங்களை சேகரிக்கணும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பை வச்சு உங்களுக்கு வந்து உங்களை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை வந்து மறக்க முடியல. அவங்களுக்கு உங்களை பற்றின ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உங்களை மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. ஒரு அடிக்ஷனாகவும் இருக்குது. உங்களோட இந்த லவ் பாண்டிங் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதனால என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, என்னால் உன்னை மிஸ் பண்ண முடியாது, உன்னோட அன்பு எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இவங்க இந்த ஸ்பை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. எனக்கு அப்படியே இந்த 2 கார்டுமே வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே அடுத்தடுத்து வந்தது. அதுக்கு பின்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் வந்து இந்த விஷயங்களில் உங்களுக்கு யாருக்காவது வந்து தெளிவு வேணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் ரீடிங் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது வந்து கலெக்டிவில் வருது. நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக பார்க்கும்போது உங்களோட பர்டிகுலர் எனர்ஜிக்கு, உங்களோட பர்டிகுலர் நபரோட எனர்ஜிக்கு 2 பேருக்கும் சேர்த்து நாங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். டிசிஷன் மேக்கிங் ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மஸ்குலன் எனர்ஜி பற்றி நான் ஒரு ரீடிங் போடணும்னு நினச்சேன். இவங்க வந்து ரொம்ப டிவைனோட கனெக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களாக, இது வந்து சோல் கனெக்ஷன் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ட்வின் ஃப்ளேமில் வரலாம், இல்லைனா சோல்மேட் அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you.